ஒரு நாள் ஒரு மனிதர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு சாமானிய வாழ்க்கையை விட வித்தியாசமான பாதையை நான் எடுக்கணும் அப்படின்ட்டு. அவரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் பிறந்த ஒரு சாதாரண பையன். ஆனா அவரோ இந்த உலகம் தன்னாலேயே மாறணும்னு நினைச்சான். அவரு தான் மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு. வெற்றிகரமான வியாபாரி ஆகணுமா? பெரிய MBA, பணம், பார்ட்னர் எல்லாம் இல்லாமலேயே வெற்றி கிடைக்க முடியுமா? அப்படி இந்த கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கான லிவிங் ப்ரூஃப் தான் ஸ்ரீதர் வேம்பு. இவர் IIT மெட்ராஸ்ல படிச்ச பின்னாடி பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில டாக்டரேட் படிக்கிறாரு. அவரோட டாக்டரேட் முடிச்ச பலரும் அங்கேயே ஜாப் செய்யறப்போ நம்ம ஏன் நம்மளுடைய இந்திய மண்ணில் இருந்துகிட்டே பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி உருவாக்க கூடாதுன்னு நினைச்சாரு. இவர் ஹார்வர்ட்ல படிக்கல, ஆனா ஹார்வர்ட் பிசினஸ் கேஸ் ஸ்டடிஸ், MIT லெக்சர்ஸ், ஸ்டான்ஃபோர்ட் வெபினார்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து கத்துக்கிட்டு தனக்கே ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் மாதிரி செட் பண்ணிக்கிட்டாரு. செல்ஃப் லேர்னிங் மூலமா சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் அப்படிங்கிற பிசினஸ் மாடலை கத்துக்கிறாரு. அவரு அந்த மாதிரி சமயங்கள்ல அதிகமான ஆண்டர்பிரினர்ஸை சந்திக்கிறது, ஆண்டர்பிரினர்ஷிப் ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிறது, ஆண்டர்பிரினர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறது அப்படின்னு தேடி தேடி கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி கத்துக்கிட்டு கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு தான் தன்னுடைய கம்பெனியை உருவாக்குறாரு. அதனால தான் ஜோகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி உருவானுச்சு. அவர் தன்னுடைய இன்டர்வியூஸ்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்களை தேடி வாய்ப்புகள் வரும் அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுடைய காலம் தான் ஓடுமே தவிர்த்து வாய்ப்புகள் தேடி வர்றது அரிதுதான். தேட ஆரம்பிங்க, இல்லனா அந்த வாய்ப்பை உருவாக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி அவர் அந்த வாய்ப்பை உருவாக்க எடுத்த முயற்சி தான் அந்த ஆண்டர்பிரினர் கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணது, ஆண்டர்பிரினர்ஸ் அதிகமா சந்திச்சு நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணிக்கிட்டது, ஆண்டர்பிரினர்ஷிப் ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணது, இப்படி எல்லாம் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே தேடி தேடி கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜோகோ ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியா உருவெடுத்து இந்தியா சிலிக்கான் வேலி அப்படின்னு ஒரு தனித்துவமான MNC கம்பெனியா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு வாய்ப்புகள் இல்லாத மாதிரி இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை உருவாக்குற மாதிரி பல ஆண்டர்பிரினர்ஷிப் ஒர்க் ஷாப்ஸ், ஆண்டர்பிரினர் கான்ஃபரன்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் நெட்வொர்க்கிங் அப்படின்னு அந்த வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டாரு. இது போலவே நீங்களும் உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய பிசினஸ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண அதிகமான ஒர்க் ஷாப், ட்ரைனிங் அப்படின்னு அதிகமா அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணி உங்க நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பா நான் ஒரு விஷயம் வேணா சொல்றேன். ஸ்ரீதர் வேம்பு எப்படி நெட்வொர்க்கிங் பண்றது, ஆண்டர்பிரினர்ஷிப் ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணாரோ அது போலவே நம்ம இந்தியால, அதுவும் நம்ம தமிழ்நாடு மதுரையில அதிகமான யங் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல 18 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ரைலா BN ஆண்டர்பிரினர் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஒர்க் ஷாப்ல நார்மலா மற்ற ஒர்க் ஷாப்ல சும்மா போர்டு வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் ஆஃப் பிசினஸ் பத்தின A to Z விஷயங்களை ஆக்டிவிட்டி பேசிஸ்ல சொல்லி தருவாங்க. அந்த ஒர்க் ஷாப் எடுக்கிறவங்களுமே மந்த்லி 10 lakhs ஏர்ன் பண்ணக்கூடிய பிசினஸ் பீப்புள்ஸ் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. இந்த ஒர்க் ஷாப் 3 days கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் ஷாப்போட மதிப்பு 16,000 வருங்க. பட் ஆனா இதய மைல்ஸோட ஸ்பான்சர்ஷிப்போட 3,500 rupeesக்கு இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப்ல ஜஸ்ட் 32 மெம்பர்ஸ் வச்சு மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 3 days நீங்க தங்குறதுக்கான லக்ஸரி ரூம்ஸ், ஃபுட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், T-shirts, ஆண்டர்பிரினர்ஷிப் சர்டிஃபிகேஷன், கிரியா கோர்ஸ், இது எல்லாமே இந்த 3,500 rupeesலே கவர் ஆகிரும். நீங்க நார்மலா ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணாவே 2,000 rupees ஆகுங்க. பட் ஆனா இது எல்லாத்தையுமே அவங்க கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட் இல்லைங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே ப்ராஃபிட் அதிகமான யங் ஆண்டர்பிரினர்ஸை நம்மளுடைய பாரதத்தில் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இங்க ஒரு பேட்சுக்கு 32 மெம்பர்ஸ் மட்டும்தான். செப்டம்பர் அண்ட் அக்டோபருக்கான பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூலை 19 முடியுது. உங்களுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பை காட்டிட்டேன். இனி அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் உங்களுடைய கையில் இருக்கு. பட் ஆனால் இது நார்மலாக வீடியோ மட்டும் பார்க்குறவங்களுக்கு இது அவ்வளோ பெருசாக தெரியாது. பட் ஆனால் இந்த ஒரு தகவல் சேர வேண்டியவங்களுடைய எண்ணத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ ஸ்ரீதர் வேம்பு தன்னுடைய ஓன் நெட்வொர்க்கிங்கை வச்சு எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரோ அப்படி நீங்களும் உருவாக்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னும் 2 நாளில் இந்த பேமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஜூலை 19 வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.